தெய்வ நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு வீட்டில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறோம். தினமும் நம்முடைய வேலைகளை செய்கிறோம். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த வீட்டில் ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கிறது போல நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். காரணமே இல்லாமல் மனதில் அமைதி வரும். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு நல்ல உணர்வு தோன்றும். பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தானாக வரும். கோபம் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்கும். இவை அனைத்தையும் நம்முடைய ஆன்மீக நம்பிக்கைகளில் சிலர் தெய்வ நடமாட்டத்தின் அறிகுறிகள் என்று கருதுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சோதனை அல்லது கருவி நம்மிடம் இல்லை. அதனால் இன்று நாம் பார்க்க போகும் விஷயங்களை ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய அனுபவங்களாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய வீட்டில் நல்ல தெய்வீக அதிர்வு இருக்கிறதா என்பதை எப்படி உணரலாம்? முதலாவது அறிகுறி, வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மன அமைதி ஏற்படுவது. சில வீடுகளுக்கு சென்றால் காரணமே இல்லாமல் மனம் அழுத்தமாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் நுழைந்தவுடன் மனம் லேசாகிவிடும். அந்த வீட்டில் அதிக சத்தம் இல்லாமல் இருக்கலாம். பெரிய வசதிகள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் அங்கே ஒரு அமைதியான உணர்வு இருக்கும். ஆன்மீக நம்பிக்கையில் இப்படிப்பட்ட அமைதியான சூழலை நல்ல சக்தியின் அறிகுறியாக சிலர் பார்க்கிறார்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டின் சுத்தம், வெளிச்சம், காற்றோட்டம், குடும்ப உறுப்பினர்களின் நடத்தை போன்ற சாதாரண காரணங்களும் நம்முடைய மனநிலையை மிகவும் பாதிக்கலாம். இரண்டாவது அறிகுறி, வீட்டில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தானாக வருவது. நாம் தினமும் பூஜை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாலும் சில நாட்களில் மறந்துவிடலாம். ஆனால் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் இன்று கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்து இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் திடீரென்று வரும். அந்த எண்ணத்தை அலட்சியம் செய்யாமல் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். மூன்றாவது அறிகுறி, வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் குறைவது. ஒரு வீட்டில் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதிகள் இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அந்த வீடு மகிழ்ச்சியான வீடாக இருக்காது. அதே நேரத்தில் பெரிய வசதிகள் இல்லாவிட்டாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசும் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழல் இருக்கும். ஆன்மீக பார்வையில் வீட்டில் அன்பு, கருணை, மன்னிப்பு, ஒற்றுமை அதிகரிப்பது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. அதனால் தெய்வ நடமாட்டத்தை தேடுவதற்கு முன்பாக வீட்டில் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீட்டின் சூழலை மாற்றக்கூடியது. நான்காவது அறிகுறி, வீட்டில் நுழைந்தவுடன் எதிர்மறையான எண்ணங்கள் குறைவது. சில நேரங்களில் வெளியே நாம் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். வேலை பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவுகளுக்குள் பிரச்சனை என்று பல விஷயங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வீட்டிற்குள் வந்தவுடன் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மனம் அமைதியாக தொடங்கினால் அந்த வீடு நமக்கு பாதுகாப்பான மற்றும் அமைதியான இடமாக மாறியிருக்கிறது என்று பொருள். இதையே சிலர் நல்ல ஆன்மீக அதிர்வு என்று சொல்வார்கள். ஐந்தாவது அறிகுறி, வீட்டில் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிப்பது. இறைவனை நினைப்பது மட்டும் ஆன்மீகம் அல்ல. பசியுடன் இருப்பவருக்கு உணவு கொடுப்பது, முதியவருக்கு உதவுவது, கஷ்டத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வது, விலங்குகளிடம் அன்பாக இருப்பது, ஒருவரை மன்னிப்பது, இவை அனைத்தும் நம்முடைய மனதில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ஒரு வீட்டில் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் அதிகரித்தால் அந்த வீட்டின் சூழலும் நிச்சயமாக மாறும். ஆறாவது அறிகுறி, வீட்டில் எப்போதும் ஒரு நம்பிக்கை உணர்வு இருப்பது. பிரச்சனை வந்தாலும் இதை எப்படியாவது சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை மனதில் இருக்கும். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மனிதன் முயற்சியை விடமாட்டான். ஆன்மீக நம்பிக்கையில் இந்த நம்பிக்கையை தெய்வத்தின் அருள் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையுடன் நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும். கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பது சரியான அணுகுமுறை அல்ல. தெய்வ நம்பிக்கை நம்முடைய முயற்சிக்கு துணையாக இருக்க வேண்டும். ஏழாவது அறிகுறி,
வீட்டில் உள்ளவர்களின் மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுவது. முன்பு எப்போதும் கோபமாக இருந்த ஒருவர் கொஞ்சம் அமைதியாக மாறுகிறார். முன்பு சிறிய விஷயத்திற்கும் சண்டை போட்டவர்கள் இப்போது பேசி புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உதவும் எண்ணம் அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் வீட்டின் சூழல் நல்லதாக மாறுவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படலாம். 8வது அறிகுறி, வீட்டில் விளக்கேற்றும் போது மனதில் ஒரு சிறப்பு அமைதி தோன்றுவது. நம்முடைய பாரம்பரியத்தில் விளக்கு என்பது ஒளியின் அடையாளம். இருளை அகற்றி வெளிச்சத்தை உருவாக்குவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அறியாமை மற்றும் எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு ஆன்மீக அடையாளமாக விளக்கை பலர் பார்க்கிறார்கள். அதனால் காலையிலும் மாலையிலும் சில நிமிடங்கள் அமைதியாக விளக்கேற்றி இறைவனை நினைப்பது நல்ல பழக்கமாக இருக்கலாம். 9வது அறிகுறி, வீட்டில் நன்றியுணர்வு அதிகரிப்பது. நம்மிடம் இல்லாததை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எவ்வளவு இருந்தாலும் மனம் திருப்தியடையாது. ஆனால் நம்மிடம் இருக்கும் விஷயங்களை நினைத்து நன்றி சொல்ல ஆரம்பித்தால் மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனக்கு உணவு கிடைக்கிறது, இன்று நான் உயிருடன் இருக்கிறேன், என்னால் உழைக்க முடிகிறது. இப்படி சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். நன்றி உணர்வு வீட்டின் சூழலையே மாற்றக்கூடிய ஒரு அழகான பழக்கம். 10வது அறிகுறி, வீட்டில் தேவையில்லாத எதிர்மறை பேச்சுகள் குறைவது. ஒரு வீட்டில் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி குறை சொல்வது, சண்டை, பொறாமை, கோபம், அவதூறு போன்ற பேச்சுகள் நிறைந்திருந்தால் அந்த சூழல் மனதிற்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். ஒருவரை பாராட்டுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாக பேசுங்கள். குழந்தைகளிடம் நம்பிக்கையுடன் பேசுங்கள். முடிந்தவரை வீட்டில் அமைதியான உரையாடலை உருவாக்குங்கள். இதுவே ஒரு நல்ல ஆன்மீக சூழலை உருவாக்குவதற்கான நடைமுறை வழியாக இருக்கலாம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம். சிலர் வீட்டில் வித்தியாசமான சத்தம் கேட்டால், பொருட்கள் நகர்ந்தால், விளக்கு அணைந்தால் அல்லது சில இயற்கையான நிகழ்வுகள் நடந்தால் உடனே தெய்வ நடமாட்டம் அல்லது அமானுஷ்ய சக்தி என்று நினைத்து விடுகிறார்கள். அப்படி உடனடியாக முடிவு செய்ய வேண்டாம். முதலில் சாதாரண காரணங்களை பாருங்கள். காற்று, மின்சார பிரச்சனை, குழாய் சத்தம், வீட்டின் கட்டமைப்பு, விலங்குகள், பூச்சிகள், இவற்றில் ஏதாவது காரணமாக இருக்கலாம். ஆன்மீகம் என்பது பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல. ஆன்மீகம் நமக்கு அமைதியை கொடுக்க வேண்டும். ஒரு விஷயம் உங்களை தொடர்ந்து பயமுறுத்துகிறது என்றால் அதை தெய்வீக அறிகுறி என்று கருதி பயப்பட வேண்டாம். தேவையானால் குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நடைமுறை காரணங்களையும் சரிபாருங்கள். இப்போது உங்கள் வீட்டில் நல்ல ஆன்மீக சூழலை உருவாக்க விரும்பினால் என்ன செய்யலாம்? முதலில் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். குப்பைகளை தேங்க விடாதீர்கள். காற்றோட்டம் இருக்கட்டும். சூரிய ஒளி வீட்டிற்குள் வரட்டும். காலையிலோ மாலையிலோ சில நிமிடங்கள் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த இறைநாமத்தை சொல்லுங்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் அன்பாக பேசுங்கள். உணவை வீணாக்காதீர்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள். இவை அனைத்தும் நம்முடைய மனநிலையையும் வீட்டின் சூழலையும் நல்லதாக மாற்ற உதவும். முக்கியமாக வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் மதிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வீட்டில் பூஜை அறை மட்டும் புனிதமாக இருந்தால் போதாது. அந்த வீட்டில் பேசப்படும் வார்த்தைகளும் புனிதமாக இருக்க வேண்டும். விளக்கு ஏற்றுவது மட்டும் போதாது. நம்முடைய மனதிலும் ஒளி இருக்க வேண்டும். கடவுளின் படத்தை வீட்டில் வைத்திருப்பது மட்டும் போதாது. கடவுள் விரும்பும் அன்பு, கருணை, நேர்மை ஆகியவற்றை நம்முடைய செயல்களில் கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான மாற்றம். இப்போது ஒரு சிறிய சுய பரிசோதனை செய்யுங்கள். இன்று இரவு வீட்டில் அமைதியாக அமருங்கள். மொபைலை ஓரமாக வையுங்கள். சில நிமிடங்கள் கண்களை மூடுங்கள். மூச்சை மெதுவாக கவனியுங்கள். பிறகு உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேளுங்கள். என் வீட்டில் நான் எந்த மாதிரியான சக்தியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன்? கோபமா? அன்பா? பயமா? நம்பிக்கையா? பொறாமையா? நன்றியா? நாம் உருவாக்கும் சூழல்தான் நம்முடைய வீட்டின் உணர்வை பெரும்பாலும் தீர்மானிக்கிறது. அதனால் தெய்வ நடமாட்டத்தை வெளியே தேடுவதற்கு முன்பாக
நம்முடைய மனதில் தெய்வீகமான எண்ணங்கள் இருக்கிறதா என்று பார்ப்போம். நாம் அன்பாக பேசும்போது, ஒருவரை மன்னிக்கும்போது, பசியுடன் இருப்பவருக்கு உணவு கொடுக்கும்போது, கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவும்போது, நேர்மையாக வாழ முயற்சி செய்யும்போது, அங்கேதான் உண்மையான ஆன்மீகம் தொடங்குகிறது. உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு நல்ல வார்த்தை ஒலிக்கட்டும். ஒருவரை ஒருவர் குறை சொல்லும் வார்த்தைகளுக்கு பதிலாக ஊக்கப்படுத்தும் வார்த்தைகள் ஒலிக்கட்டும். கோபத்திற்கு பதிலாக பொறுமை இருக்கட்டும். பயத்திற்கு பதிலாக நம்பிக்கை இருக்கட்டும். பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நன்றி இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை நிரூபிக்க ஒரு அறிகுறியை தேட வேண்டிய அவசியமே இல்லாமல் போகலாம். ஏனென்றால் அந்த வீட்டின் அமைதியே ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும். அந்த வீட்டில் வாழும் மனிதர்களின் முகத்தில் இருக்கும் சந்தோஷமே ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும். ஒருவருக்கொருவர் செய்யும் அன்பே ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும். இறுதியாக ஒரு விஷயம், தெய்வத்தை தேடி தொலைதூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக மாறும்போது, நம்முடைய வார்த்தைகள் நல்லதாக மாறும்போது, நம்முடைய செயல்கள் நல்லதாக மாறும்போது, நம்முடைய வீடும் நல்ல சூழலாக மாறத் தொடங்குகிறது. அதனால் இன்று முதல் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்குங்கள். காலையில் எழுந்தவுடன் 1 நிமிடம் நன்றி சொல்லுங்கள். மாலையில் ஒரு விளக்கு ஏற்றி அமைதியாக இறைவனை நினையுங்கள். வீட்டில் ஒருவரையாவது இன்று மனதார பாராட்டுங்கள். யாரிடமாவது கோபம் இருந்தால் முடிந்தால் மன்னியுங்கள். உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை இன்னொருவருக்கு செய்யுங்கள். பிறகு பாருங்கள், உங்கள் வீட்டின் சூழலிலும் உங்கள் மனதிலும் மெதுவாக ஒரு நல்ல மாற்றம் உருவாகத் தொடங்கும். அந்த மாற்றத்தை நீங்கள் உணரும்போது உங்களுக்குள் ஒரு கேள்வி வரும். இது வெறும் மாற்றமா அல்லது இறைவனின் அருளா? அதற்கான பதிலை ஒவ்வொருவரும் தங்களுடைய நம்பிக்கையின் வழியாக உணரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அன்பு இருக்கும் வீடு அழகான வீடு, அமைதி இருக்கும் வீடு புனிதமான வீடு, நன்றி இருக்கும் வீடு வளமான வீடு, நல்ல எண்ணங்கள் இருக்கும் வீடு தெய்வீகமான வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வீட்டிலும் நல்ல அமைதி, அன்பு, சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். ஓம் நம சிவாய.